தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனை திமுக எப்படி ஏமாற்றியது தெரியுமா? திருமாவளவனை திமுக எப்படி ஏமாற்றியது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட கட்சிகளை எல்லாம் முதலில் அழைத்து தொகுதிகள் வழங்கியது. அதாவது மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்ததா சிபிஐ, அடுத்ததா சிபிஎம், அடுத்ததா விடுதலை சிறுத்தை கட்சி. இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் அதற்கு முன்னால் 5 தொகுதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட மதிமுக, 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேள்வி எழுப்பிய போது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்க, இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திமுக வாய் அடைச்சிருச்சு. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி 8 தொகுதிக்கு கையெழுத்து போடும்போது தேமுதிகவுக்கு சரிநிகராக எங்களுக்கு தொகுதி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காப்புல, தேமுதிகவுக்கு நாங்கள் 6 தொகுதி தான் தரலாம்னு இருக்கோம் அப்படின்னு இருக்காப்புல. உடனே திருமாவளவன் வாயடிச்சு போயிட்டாப்புல. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதி தரோம்னு சொல்லி தான் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க. உடனே பரவாயில்ல, நம்மளை விட கம்மியாக தான் தேமுதிகவுக்கு தராங்க அப்படின்ட்டு 8 தொகுதியை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு திருமாவளவன் வந்தாப்புல. வந்த பிறகு தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. திருமாவளவன் கேள்வி கேட்குறாப்புல. அதுக்கு திமுக தரப்புலேருந்து சொன்னப்படுற வார்த்தை என்னன்னு சொன்னால், நீங்கள் 8 தொகுதிக்கு சம்மதித்து பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்க, அதோட முடிஞ்சு, இனிமேல் பேசாதீங்க அப்படின்ச்சு. ஆக தேமுதிகவுக்கு வெறும் 6 தொகுதிகள் தான் தர்றோம்னு சொல்லி ஏமாற்றி இந்த மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த கட்சிகளுக்கு கேட்ட தொகுதிகளை கொடுக்காம, கேட்ட எண்ணிக்கையில் கொடுக்காம, மிக குறைவான எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஆக திருமாவளவனை ஏமாத்தினது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை விட தேமுதிகவுக்கு குறைவான தொகுதிகள் தான் தர்றோம், தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் தான் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நம்ப வச்சு 8 தொகுதிகளை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. இது திமுகவுடைய கைங்கரியத்தை தான் காமிக்குது. திமுக இதில் கில்லாடி. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கிள்ளி தான் கொடுக்கும், அள்ளி கொடுக்காது. ஆட்சியே பிடிக்காட்டினாலும் கூட பரவாயில்ல, ஜெயிக்காட்டினாலும் கூட பரவாயில்ல, ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு வயிறார சாப்பாடு போடாது. அதுதான் உண்மை.